ஏம்மா என்னங்க இந்த சார்? கயல் மேடத்தை பார்க்க முடியுமா? மேடம் தலைவலின்னு மாத்திரை போட்டு தூங்குறாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். சரி. ஓகே சார். ஹலோ, தம்பி. கமான் ஷோ. என்ன பண்ற கயல்? கூலா இருக்கல்ல? இல்ல தம்பி, தலைவலி மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கு தம்பி. நீங்க இருக்கீங்களே சரியான மாங்கா. என்னது? அதான் நான் கயல் ரூமுக்கு போறேன்னு கிளம்புனேன். ஓஹோ, அப்பவே போயிருந்தா பாத்திருப்பேன். 4 வார்த்தை ஆறுதலா சொல்லியிருப்பேன். இப்ப மாத்திரை போட்டு தூங்கிட்டா பாத்தீங்களா? அத கேட்டதும் எனக்கு தலைவலி வந்துருச்சு. அட என்ன தம்பி நீங்க, அந்த பொண்ணு அங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு, நீங்க தான் தூக்கம் வராம தாம் தூம்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னது கத்துறானா? ஆ, சிவம், இது கத்துறது இல்ல, லவ் ஸ்லோகம். ஓ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சிவம். எனக்கு என் ஃபீல் உங்களுக்கு புரியாது. ஆஹா, இந்த லவ் இருக்கே, ஆ, அது வேற சிவம். மனசு தத்தளிச்சு தாறு மாறாயிடும். ஓ, எல்லாமே உல்டாவா தோணும். ஆ, சிக்னல்ல சிகப்பு விழுந்தா ஆக்சிலேட்டர் அழுத்துவோம், பச்சை விழுந்தா பிரேக் அழுத்துவோம். மொத்தத்துல மென்டல் ஆயிருவோம்னு சொல்ல வர்றீங்க? ஓ நோ, சில்லியா ஓ, பேசிக்கிட்டேன். இப்ப நான் ஏன் தவிக்கிறேன், ஆ, ஏன் தூங்காம இருக்கேன், ஆ. இதெல்லாமே என் மனசுக்கு மட்டும் தான் தெரியும். மருந்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஊசிலாம் போட்டாங்க, ஊசி தான் வலிச்சுது. இனிமே எனக்கு ஊசி வேணாம், நான் இனிமே ஊசி போட்டுக்க மாட்டேன். என் யமுனா கிட்ட சொன்னா அவ சரி பண்ணிடுவா. என்னாச்சு கையில்? இவர் மனநிலை தவறுனவர் இல்ல, நம்ம எல்லாரையும் விட அறிவாளி. அவ பாத்துக்குவா. இஸ் இட்? அப்படியா? ஆமா பிருத்வி, ஒரு செகண்ட்ல இவ்ளோ ஃபுட்ட வேஸ்ட் பண்ணத குத்தி காட்டிட்டாரு. தப்பு எல்லாமே நம்ம மேலதான். பாருங்க எவ்வளவு சாப்பாட வேஸ்டா கொட்டிருக்காங்கன்னு. கையில் யமுனான்னு பச்சை குத்தி இருக்கான் பாத்தியா? இப்ப கூட அவ பேரை சொன்னா. ஆமா, லேட் ஆனாலே அப்படியே கொதிச்சு போயிருவீங்க. இப்ப என்னடான்னா டிஃபனே வேண்டாங்கிறீங்க. ஆமா, வேற ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வேணுமா? நான் வேணா அந்த கடை நாட்டுக்கோழிய ரெடி பண்ணட்டுமா? சும்மா மானத்தை வாங்காதீங்க. நான் நாட்டுக்கோழிக்காக டிஃபன் வேணாங்களா? ஆ, கயல் சாப்பிடாம நடிக்க போறான், அதனால நானும் சாப்பிடாம நடிக்க போறேன். தம்பி, எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, நீங்க எதுக்காக வயித்த காய வைக்கிறீங்க? சிவம், கையலுக்காக நான் சாப்பிடாம இருக்கிறது எப்படியாவது அவ காதுக்கு போகணும், அவளுக்கு தெரியணும். அப்பதான் காதல் சீக்கிரமா ஒர்க் அவுட் ஆகும். தம்பி, இந்த விஷப்பரிச்சை எல்லாம் வேண்டாம். நம்மால முடியற காரியத்தை தான் நம்ம செய்யணும். முடியாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, பசியில் உங்களுக்கு கை நடுங்கும், கால் உதறும், தலை சுத்தும், பாத்துக்குங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். போய் அசிஸ்டன்ட் வர சொல்லுங்க. ஆம்புலன்ஸை வர சொல்றதா? என் அசிஸ்டன்ட்டா வர சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னா யார் கேக்குறா? ஸ்டார்ட் கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். விடமாட்டோம் இங்க பாருங்க, நிறுத்துங்க. நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, இங்க பாருங்க, நிறுத்துங்க.
சொல்றோம்ல, நிறுத்துங்க. வாங்கிக்கிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பா. ச்சே, சூப்பர். அப்ப இந்த பொக்கே வெடிச்சு செதறி பூவா அவ தலையில கொட்டும். டடடடா. போங்க சிவம், போங்க. இந்த வெடிகுண்டை எடுத்துட்டு போய் கார்ல ஃப்ரண்ட் சீட்ல வைங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சிவம், என்ன தம்பி? இத கயல் கண்ல படாம கார்ல வைங்க. ஓகே? அத கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கையில வச்சு அடிச்சுக்கிட்டே போவேன். ஸ்ப்ரே. கேர்ஃபுல். வெடிகுண்டு ரெடியா இருக்குல்ல? ஆமா தம்பி, போய் எடுத்து வீசிட வேண்டியதுதான். நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே பொக்காவை அணுகுண்டுன்னு சொன்னீங்க. நான் சொல்ல வந்தது, அவங்க வந்துட்டாங்க. குட் மார்னிங் பிருத்வி. morning. வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. அவருக்கு மட்டும் குட் மார்னிங், நமக்கு வணக்கம்ண்ணே. நான் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லையா? எலக்ட்ரிக்கல் லைட் வாங்கிட்டு போக சொல்றான். எல்லாம் என் நேரம். மேடம் எடுத்துக்கோங்க. சார் சார் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டோட ஸ்வீட்டான நியூஸ் ஒண்ணு இப்ப நான் சொல்ல போறேன். Guys, your attention please. வனமோகினி சூப்பரா வந்திருக்கு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சோ முழு கான்சென்ட்ரேட் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஷூட் பேலன்ஸ் இருக்கு, அதையும் முடிச்சிட்டு சூட்டோட சூட்டா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அழகான ராட்சசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். So, all happy? ஆமா சார். பணமோகினிக்கு நீங்க தர இம்பார்ட்டன்ட் ரியலி சூப்பர் சார். தினேஷ் Sir? ப்ளீஸ் கம். தோ வரேன் சார். சார் தினேஷ், எனக்கு நடிகர் சங்க மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ நான் கிளம்புறேன். பார்ட்னருக்கு படம் பார்க்கணுமா? நீங்க படம் போட்டு காமிச்சிருங்க. பார்ட்னர், நீங்க படம் பார்க்கலாம். ப்ளீஸ் வைட். இந்த ரீல் டப்பிங் முடிஞ்சிரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பார்ட்னர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கயல் படத்துல பிச்சு உதறிட்டா. பிரமாதமா நடிச்சிருக்கா. ஓகே, I'll wait inside. ஷூர். சார் சார் சுபாஷ் சார் கிட்ட படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க, எப்படி சார்? என்ன எப்படி? வாய்? எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அது இல்லை சார், இன்னும் டப்பிங் முடியல, பைலட் வாய்ஸா இருக்கு. ரஃப் கட்டை போய் எப்படி சார் காட்டுறது? அங்கங்க பேட்ச் ஒர்க் வர பாக்கி இருக்கு. ஆர்ஆர் எஃப்எக்ஸ் எதுவுமே இல்லாம எப்படி சார் காமிக்கிறது? இதுல படம் பார்த்தா எப்படி சார் அவருக்கு புரியும்? என்ன தினேஷ் பேசுறீங்க? நம்ம படத்தை இப்படியே ரிலீஸ் பண்ணா கூட 100 நாள் ஓடும். எப்படிமா? நடிப்புல அப்டேட் ஆகுறோமோ இல்லையோ, இந்த விஷயங்கள்லாம் விரல் நுனியில இருக்கணும் மாமா. மேடம் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. வந்துருவாங்க. மத்த எல்லாம் ரெடியா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. எல்லாம் ரெடியா சார் இவங்க பேர் கயல். வனமோகினி டைட்டில் ரோல் பண்ணிருக்காங்க சார். இவங்க தான் ஹீரோயின். வணக்கம் சார். சார் என் பேர் தினேஷ், நான் இந்த படத்தோட டைரக்டர். சார் பிருத்திவி சார் வந்து மும்பை போயிருக்காரு, அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார். சொன்னார் சுபாஷ் சொன்னார். தம்பி, யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணீங்க? சார் நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல சார், ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். படத்துக்கு நிறைய அவார்ட் கிடச்சிது சார். அவார்டெல்லாம் இந்த காலத்தில் என்ன தம்பி, மக்கள் கொடுக்கணும் தம்பி.
சரி வாங்க சார். உட்காருங்க சார். தம்பி எத்தனை நாள்ல படத்தை முடிச்சீங்க? சார் 40 நாள் சார். சுபாஷ் சார் ஒரே லொகேஷன் சொன்னாரு. 40 நாள் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகம்ப்பா.